அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். சில இடையூறு காரணங்களால் உங்களுடன் என்னால் தொடர்பு கொள்ள இயலவில்லை. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக உங்களை மட்டுமே நினைத்து காதல் கொள்ளும், உங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்களா? அப்படி விலகி சென்ற நபர், அந்த நபரை மனதில் உங்கள் நினைப்பை மட்டும் மீண்டும் மீண்டும் தூண்டிவிடக்கூடிய, உங்கள் மீது அளவற்ற காதல் கொள்ள வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் சரியான முறையில் இந்த முறையை செய்தாலே போதும், நீங்கள் விரும்பும் நபர் தானாகவே வந்து உங்கள் மீது காதல் கொள்வார். இந்த டெக்னிக்கை நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மட்டும்தாங்க இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்படி இந்த மெத்தடை செய்யும்போது நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அப்படி நான்வெஜ் சாப்பிட்ருந்தா குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை செய்யணும். பெண்கள் தீட்டு நேரத்தில் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தக்கூடாது. இந்த டெக்னிக் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள்ளே தாங்க செய்யணும். இந்த மெத்தடுக்கு தேவைப்படும் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் ஃபோட்டோ ஒன்று வேண்டும். அது பிரிண்ட் செய்த ஃபோட்டோவாக இருக்கணுங்க. மொபைலில் இருக்கிறத பயன்படுத்தக்கூடாது. அப்படி மொபைலில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸில் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மெத்தடை செய்ய முதல்ல ஒரு தனிமையான இடத்தை, அதாவது யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாத இடமா பார்த்து தேர்வு பண்ணிக்கோங்க. அது உங்கள் பூஜை அறையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படுக்கிற அறையாக இருக்கலாம். உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் படுக்கும் அந்த பெட்டில் இருந்து கூட இந்த டெக்னிக்கை செய்யலாம். முதல்ல நீங்கள் உங்கள் பெட்டில் உட்காந்துக்கோங்க. உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. அதாவது மேலேயும் கீழேயும் ஒரு 15 தடவை மூச்சு காற்றை கவனித்து பாருங்கள். அதன் பிறகு அந்த நபரின் ஃபோட்டோவை உங்கள் கையில் எடுத்து அந்த ஃபோட்டோவை நன்றாக உற்று பாருங்கள். அந்த ஃபோட்டோவில் இருக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை நன்றாக முதலில் ரசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ரசிக்கும்போது உங்கள் முழு கவனமும் அந்த குறிப்பிட்ட நபரின் மீது செல்லும். அந்த கணம் உங்கள் கண்களை மூடிக்கிட்டு நீங்கள் பழகின, அதாவது ஒரு ஹாப்பி மூமெண்ட், அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் சந்தோஷமான இருந்த தருணங்களை யோசித்து பாருங்கள். அப்படியே யோசித்து பார்த்துட்டு மெதுவாக கண்களை திறந்து அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அதன் பிறகு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவங்களோட புருவ மத்தியை நல்லா உத்து கவனிங்க. உங்கள் முழு கவனமும் அந்த புருவ மத்தியில் தான் இருக்கணும். அந்த புருவ மத்தியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதற்கு அடுத்து ஃபோட்டோவோட பின்புறம் ரெட் கலர் பென்னால் உங்கள் பேர் முதல்ல எழுதணும். அதாவது ரெட் கலர் பென் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அந்த ரெட் கலர் பென்னை வச்சு முதல்ல உங்கள் பேர், அதற்கு பிறகு அந்த பேருக்கு கீழே ஹார்ட் சிம்பிளுக்கு கீழே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பேரை எழுதணும். இதை மாதிரி கீழே எழுதணும். அதற்கு பிறகு நீங்கள் எழுதியிருக்கிற அந்த பேர் மேலே பர்ஃப்யூம் அடிக்கணும். பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் இடது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு வலது உள்ளங்கையால் அந்த ஃபோட்டோவை மூடிடணும். நீங்கள் விரும்பும் நபரை மனதில் நினைத்து கொண்டு இப்போ நான் சொல்கிறத அப்படியே சொல்லணும். உன்னுடைய ஆழ் மனதில் உணர்வு பூர்வமாக மிகவும் ஸ்ட்ராங்காக உன் மனதில் நான் இடம் பிடித்து விட்டேன். நீ என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். நன்றி. உன் ஆழ் மனதில் உணர்வு பூர்வமாக மிகவும் ஸ்ட்ராங்காக உன் மனதில் நான் இடம் பிடித்து விட்டேன். நீ என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். நன்றி. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது A4 சைஸ் பேப்பராக இருக்கட்டும். அந்த பேப்பர் மேலே இந்த ஃபோட்டோவை வைங்க. அதற்கு மேலே ஒரு 3 ஏலக்காய், அந்த ஏலக்காயை நசுக்கி வச்சுருங்க. ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த ஏலக்காயை வச்சுட்டு அந்த பேப்பரை அப்படி மடித்து வச்சுருங்க. மடிச்சுட்டு உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு அப்படி தூங்கிடணும். இதே மாதிரி 21 நாள் செய்யணும். ஆனால் இந்த ஃபோட்டோ அது நீங்கள் ஒரு நாள் தான் செய்ய போகிறீங்க. அதை 21 நாள் உங்கள் தலையாணிக்கு அடியில் வச்சுட்டு அப்படி தூங்கிடணும். காலையில் எழுந்த உடனே அதை எடுத்து
பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மட்டும்தான் உங்களோட தலையணையை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தலையணை கவருக்குள்ளே நீங்கள் 21 நாள் வச்சிடலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்படி அந்த ரிசல்ட்டு கிடைச்சாலும் 21 நாள் நீங்கள் அதை தலையணைக்கு அடியில் தான் வச்சுருக்கணும். 21 நாள் கழித்து அந்த ஃபோட்டோவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஏலக்காயை மாலை 6 மணிக்கு மேலே நல்ல நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் வச்சு எரிச்சிருங்க. அவ்வளோதாங்க இந்த மெத்தட். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்கக்கூடாது. நாம் இதை செய்கிறோம், இதை செய்கிறதுனால நிச்சயம் அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை இருக்கவே கூடாது. நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். மறுபடி இது மேலே உங்கள் கவனம் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ஆதரவு என்பது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் அந்த ஒவ்வொரு லைக் தான். அந்த லைக் தான் எங்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்க எங்களை உற்சாகப்படுத்தும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.